நிறைய வீடுகளில் வந்து பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து இந்த 7 அடி உயரத்துக்கு பாத்ரூமில் வந்து டைல் ஒட்டியிருப்பாங்க. அதை வந்து அந்த ஃபுல்லாக நம்ம ஒரு 10 அடி உயரத்துக்கு ரூஃப் லெவல் போடுறோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து டைல் ஒட்டுறது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து லோ ரூஃப் பண்ணியிருப்பாங்க. நிறைய பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து 7 அடியிலேயே லோ ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி லோ ரூஃப் பண்ணி பாத்ரூம் டாய்லெட் அமைக்கிறது தப்பு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒருத்தங்க வந்து முதல்ல போய் குளிச்சுட்டு வந்திருந்தாலோ இல்லை பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்திருந்தாலோ அவங்களோட அந்த ஹீட்டு அதோட எனர்ஜி வந்து அதிலே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருக்கும். அது அடுத்தவங்க போகும்போது அதில் டிஸ்டர்ப் ஆகும். அதுவும் வாஸ்துவில் குற்றங்கள் ஏற்படும். இந்த ஏர் சர்க்குலேஷன் அந்த ஹீட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த 7 அடிக்கு மேலே தான் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு மேலே போய் அது ஃபார்ம் ஆகி அப்புறம் வந்து அந்த வெண்டிலேஷன் வழியாக வெளியே போகும். நம்ம அது வந்து சரியான முறையில் அதை அமைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாத்ரூம் டாய்லெட்டில் உள்ள நல்ல எனர்ஜியை நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இப்போ நம்ம வடமேற்கு சார்ந்து பாத்ரூம் டாய்லெட் கொடுக்கும்போது அந்த பைப் லைன்லாம் கொண்டு வந்து வர்றதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். அந்த அமைப்பு கொடுக்கும்போது ஒரு சவர் அமைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மேற்கு சுவத்தில் வந்து சவர் ஃபிட் பண்ணி கிழக்கு பார்த்து தண்ணி விழுறது அது நல்லது. இல்லை தெற்கு சுவரில் வந்து சவர் மாட்டி வடக்கு பார்த்து தண்ணி விழுறது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்துட்டு வைக்கிறது பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது வந்து அந்த திசைகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது பாதிக்கும்.